இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவல் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. அந்த பிரெஞ்சு படையும் ஆதரவோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களும் 3 கர்நாடக போர்களை தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போ உள்ளே பிரச்சனை பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு எதிர்த்து போராடினது யாருன்னா நம்ம புலித்தேவர் தான். அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து யாரெல்லாம் வந்தாங்கன்னா, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர். பாளையக்கார போர் என அறியப்படும் 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு விட்டுருச்சு. இந்த பாளையக்கார போர் தான் நாளடைவில் எங்கே போய் விட்டுருச்சுன்னா வேலூர் புரட்சிக்கு போய் விட்டுருச்சு. இந்த வேலூர் புரட்சி எப்போ நடைபெற்றிருக்குன்னா 1806 ஜூலை 10 நடைபெற்றிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா போலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாளையக்காரங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னென்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. நமக்கு என்ன தேவை? பாளையக்காரனாலே ஒரு கப்பம் கட்டு இந்த வரியை வசூலித்து கொண்டு வர ஒரு குறுநில மன்னர்களை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்கணும்னா, இந்த பாளையக்கார முறை ஃபஸ்ட்டு எங்கேருந்து லான்ச் ஆகுது, யார் உருவாக்குறா அப்படின்னா, வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகிதிய அரசில் இப்பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், பாளையக்கார முறை எங்கேருந்து தோன்றியதுன்னா வாராங்கல் சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகித அரசில் இப்பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்திவிட்டு இதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா, மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தை முறை அறிமுகப்படுத்து. அப்போ இந்த பாளையக்கார முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர் 1529. அவருக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னா அவரோட அமைச்சர் அரியநாதர் தான். மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்கன்னா 72 பாளையக்காரர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. இந்த தமிழகத்தில் எப்போ ஆட்சி இது பண்ணாங்கன்னா 1529 தான் பாளையக்கார முறை கொண்டு வராங்க. ரெண்டாவது, பாளையக்கார முறையில் என்னென்னலாம் அவங்களோட டியூட்டிஸாக இருக்கும், கடமைகள்லாம் என்னென்னா 4 இது இருக்கும். ஃபஸ்ட்டு வரி வசூலிக்கிறது, நிலப்பகுதியில் நிர்வகிக்கிறது, வழக்குகளை விசாரிப்பாங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்க. மொத்தம் இது 4மே அவங்க தன்னிச்சையாக செயல்பட அவங்களால முடிஞ்சிச்சு. அவர்களது காவல் காக்கும் கடமை என்ன கடமை கேட்பாங்க. பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இவங்க 200 வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணிட்டு தான் வந்தாங்க. யாருன்னா நாயக்கர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணிட்டு தான் வராங்க பாளையக்காரர்கள். இப்போ பாளையங்களை 2 பாளையங்களாக பிரிக்காங்க. அது எப்படி அப்படின்னா, கிழக்கு ஒன்று, மேற்கு ஒன்று, திசை அடிப்படையில் பிரிக்கிறாங்க. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் என்னென்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. அதே மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் என்னென்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர். இது 2 நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். பாளையக்காரர்களின் புரட்சி 1755 1801 வரை நடைபெற்ற புரட்சி நம்ம பார்க்குறோம். அதில் புலித்தேவரோட புரட்சி எப்போ நடைபெற்றதுன்னா 1755 1767. கரெக்டாக 12 வருஷம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட புரட்சி காலம் 12 வருஷம். ஃபஸ்ட்டு நம்ம புலித்தேவரை பற்றி பார்க்க போகிறது என்னென்னா, கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு யார் வராருன்னா மாபுஸ்கான் வராரு. மாபுஸ்கான் யார் நமக்கு தெரியணும், ஆர்காட் நவாபோட சகோதரர். யாரை கூட்டு வந்தார்? கர்னல் ஹெரானை மாபுஸ்கான் கூட்டு வராரு. என்னைக்கு, எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1755 மார்ச் மாதம் கூட்டு வராரு. கூட்டு திருநெல்வேலிக்கு அவருக்கு சென்று அங்கே போகிறாரு. திருநெல்வேலியில் தானே புலித்தேவர் இருக்காரு. அப்போ திருநெல்வேலிக்கு செல்றாரு. மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. அவங்க மதுரை ஃபஸ்ட்டு போய் போராடி அதை எடுக்கிறாங்க, வந்துருச்சு. அதே மாதிரி திருநெல்வேலி ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு போகிறாங்க, ஆனால் முடியாது. அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்படியை மறுத்து வந்த புலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். கர்னல் ஹெரானோட கையில் ஒப்படைச்சிட்டாங்க, நீ தான் புலித்தேவரை அடக்கணும் அப்படின்னு. மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் புலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். மேற்கு பகுதி ஃபுல்லாகவே பாளையக்காரர்கள் எல்லாமே புலித்தேவருக்கு ஆதரவாக இருந்துச்சு. இது அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்காக இருந்துச்சு. ஆனால் போன கர்னல் ஹெரானுக்கு என்ன நடந்துச்சுன்னா, பீரங்கிகளின் தேவையும், துணைக்கள பொருட்கள் மற்றும் படைவீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களாக ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்க. அவருக்கு எந்த ஒரு சப்ளையும் உடனே சேரல. அதனால் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்வாங்கிடுவார், போக மாட்டார் சண்டைக்கு. கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தவும் உத்தரவிட்டது. அப்போ கர்னல் ஹெரான் என்ன செஞ்சாங்க, நீ சண்டைக்கு போலையா, உனக்கு பதவியே நீக்கப்படுது அப்படின்ட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா, பிரிட்டிஷ் எதிர்ப்பாளி கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். அதில் முக்கியமான 3 பேர் இருப்பாங்க. சந்தா சாஹிப்பின் முகவர்கள்னால் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அந்த 3 பேர் யாருன்னா மியானா, முடிமையா, நபிகன் கட்டாக். இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். மியானா, முடிமையா, நபிகன் கட்டாக். இவங்க 3 பேருமே 3 பத்தானிய அரசர்களாக மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வச்சாங்க. அவர்கள் ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கு எதிராக முகமது அலிக்கு எதிராக இருந்தாங்க. அதனால் பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தாங்க. ஆல்ரெடி பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆகாது. அதனால் இவங்க அப்படியே போய் என்ன செய்கிறாங்க, முகமது அலியை எதிர்த்தனால பாளையக்காரர்களோட கைகோர்த்து நின்றுக்கிட்டாங்க.
அவர்களோடு புலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். யார் கூட? அந்த 3 பேர், முடிமையா, நபையா, கட்டாக்கா, அவங்க 3 பேர் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார். மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட பாளையக்காரன் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்துகிறாரு. இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாரு. ஆனால் இந்த கூட்டமைப்பில் சிவகிரி மட்டும் கலந்துக்கவே மாட்டாங்க. இதான் ரொம்ப முக்கியம். கூற்றுல வச்சாங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். சிவகிரி பாளையக்காரங்கள் எப்பயுமே ஆதரவாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மிச்சம் எல்லா பாளையக்காரர்களும் மறவர் பாளையங்கள் எல்லாமே புலித்தேவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு ஃபேவரட்டாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களும் வரமாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்றங்களையும் ஆதரவு பெற்றனர். அப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்? எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த கூட்டமைப்பிலே வரல. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஆங்கிலேயர்களோட ஃபேவரட்டாகவே இருந்திருக்காங்க. அப்போ இந்த 4 இது வரல. அது போக சிவகிரி மொத்தம் 5 இது இருக்குது. 5 ஊர் வந்து சேரவே இல்லை புலித்தேவரோட கூட்டமைப்பில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவவில்லை. அப்போ நமக்கு நல்லா தெரியணும், புலித்தேவர் வந்து ஹெல்ப் கேட்பார். ஆல்ரெடி மராத்தியர்களோட அவங்க வந்து போரில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலை. வேறு ஒன்றும் கிடையாது. கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்டாங்கன்னா இல்லை, அவரால் உதவ முடியவில்லை அந்த நேரம். அடுத்து களக்காட போர் என்ன நடந்திருக்குன்னா, கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படைவீரர்களையும் மாபுஸ்கான் பெற்றார். மொத்தம் 1600 பேர் போய் மாபுஸ்கான் தலைமையில் நிற்பாங்க. ஆனால் அங்கே திருவிதாங்கூர் படை வந்து ஒரு 2000 பேர் சேர்ந்து புலித்தேவரோட படையில் போய் இணைஞ்சிருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டு லாஸ்ட் ஜெயிச்சது யாருன்னா களக்காடு போரில் புலித்தேவரோட படை ஜெயிச்சிருக்கோம், மாபுஸ்கானோட படை தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான். ஏன்னா 1600 எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது, அவங்க படை ஜெயிச்சிரும். அடுத்து யூசுப் கான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான். அவருக்கு இன்னொரு பேர் என்ன, கான் சாஹிப். ஆனால் அவர் மதம் மாறி இருப்பார். அதனால மதம் மாற்றத்துக்கு முன்னாடி அவர் முஸ்லீமாக மாறுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேர் வச்சுருப்பாருன்னா மருதநாயகம். அப்போ கான் சாஹிப் யார், யூசுப் கான் யார், மருதநாயகம் எல்லாருமே ஒரே ஆள் தான். அதனால நான் வச்சுக்கோங்க. அவர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மீது ஏமா நம்மளுக்கு தேவையான எல்லாம் வர வரையே நம்ம அமைதியாக தானே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிடும்னு அவர் பொறுமையாக இருக்கார் கான் சாஹிப். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, அடுத்து வந்து ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் பீரங்கி படைகள் எதுவுமே அவருக்கு உடனே அந்த நேரம் வந்து சேரல. செப்டம்பர் 1760 தான் அந்த பீரங்கி படைகள் எல்லாம் வந்து சேருது. யூசுப் கான் நெற்கட்டும் செவலி கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் 2 மாதங்கள் நீடித்தன. அப்போ 1760 செப்டம்பர் மாதம் வர்றாங்க. அந்த படைகள் எல்லாம் வந்துட்டாங்க யூசுப் கானுக்கு சப்போர்ட்டாக. ஆனால் 2 மாதம் அந்த போர் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்துச்சு. 1761 மே 16 புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. எந்த வருஷம் நல்லா நினச்சிக்கோங்க, 1761 மே 16. 61 திருப்பி போட்டால் 16 தானே வரும். அப்போ 1761 மே 16 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த புலித்தேவர் 3 முக்கிய கோட்டைகள் என்னென்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த இது 3ஐயும் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இது 3மே யூசுப் கானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்தார். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடந்துச்சு. அதில் ஆங்கிலேயர்கள் முற்றிலுமாக அவங்கள தோற்கடித்து பாண்டிச்சேரி ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்துருவாங்க. இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைத்து துவங்கியது. ஆமாம், பிரெஞ்சோட ஆதரவு கிடைக்கும், ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆல்ரெடி அவங்களே ஆங்கிலேயர்கிட்ட தோத்துட்டாங்க. அப்போ அவங்களோட ஒற்றுமை நமக்கு கிடைக்காது, நம்ம இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டுவார். யூசுப் கான் என்ன செய்வார்னா, பாளையக்காரர்களுக்கு முக்கியமான அந்த பாளையத்தெல்லாம் நிர்வகிச்சார். அவங்களுக்குலாம் நல்லது நிறையா செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் நல்ல மனுஷன் தான். அதெல்லாம் தெரிஞ்சோடனே ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களை எதுக்கு அனுப்பணும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு துரோகம் இழைக்கப்பட்டு 1764 இவரை தூக்கில் போட்டுருவாங்க. மறுபடியும் இவர் தூக்கிலப்பட்டது தெரிஞ்ச உடனே புலித்தேவர் வருவார். மறுபடியும் அவர் பகுதியெல்லாம் கைப்பற்றி 1764 நெற்கட்டும் சொல்ல மீண்டும் கைவிட்டனர். 1761 மே 16 அவர்கிட்ட போயிருச்சு. 1764 மறுபடியும் வந்து நெற்கட்டும் சொல்ல கைப்பற்றாரு. ஆனாலும் 1767 ஒரு 3 வருஷம் கழிச்சு யார் வர, கேப்டன் கேம்பெல்னு ஒருத்தர் வர்றார். அவரால் இவர் தோற்கடிக்கப்பட்டுவார். இவர் தப்பி சென்று நாடிழந்த நிலையிலே காலமானார். ஆனால் அவர் எந்த தேதியில் இருந்தார் எதுவுமே இன்ன வரையே கிடைக்கல. அவர் 1767 அவரோட காலகட்டம் முடிஞ்சிருச்சு. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒண்டி வீரன் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருமே கிடையாது, புலித்தேவர் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் தான். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரே ஒரு வரி இருக்குது. முக்கியமானது என்னென்னா, புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். கம்பெனியோட படைகளுக்கு நிறைய, அந்த ஒண்டி வீரன்கிற ஒரு ஆள் நிறைய சேதம் ஏற்படுத்தியிருப்பார். செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்த்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார்.
அவர் அவ்வளோ வீரமாக சொல்கிறார், அத்தனை தலையை நான் வெட்டி போட்டதுக்கு எனக்கு ஒரு கை போனது எனக்கு பெருசு இல்லை, அது எனக்கு கிடைச்ச பரிசு அப்படிங்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா வேலு நாச்சியார். அவங்களோட காலம் 1730 96 வரை 1796 வரையே வாழ்ந்திருப்பாங்க. இவங்க எங்கே பிறக்காங்க அப்படின்னா ராமநாதபுரத்தோட கோட்டையில் தான் அந்த அரசருக்கு செல்லமுத்துக்கு சேதுபதி, அவர் செல்லமுத்து சேதுபதியோட மகளாக பிறக்கிறாரு. ஒரே ஒரு பெண்ணாக தான் வாரிசு, அவருக்கு ஒரே ஒரு வாரிசு தான், ஒரே ஒரு பெண்ணாக பிறக்கிறாங்க. மன்னருக்கு ஆண் வாரிசு கிடையாது. அரச குடும்பத்தால் வாரிசு, அரச குடும்பத்தால் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கக்கூடாது. இவங்க வந்து ஒரு ஆண் வாரிசு இருந்தால் எப்படி வளர்ப்பாங்களோ அதை மாதிரியே நல்ல ஒரு வீரமாக வளர்க்குறாங்க. இவங்க வந்து எந்தெந்த மொழிகளெல்லாம் புலமை பெற்றிருந்தாங்கன்னா வேலுநாச்சியார் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரையேற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையாக விளங்கியார். ஒரு சரியான அரசிங்கிறதுக்கு சரியான ஆள் இவங்க மட்டும்தான். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா இவங்களுக்கு 16 வயசில் வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகளையும் பெற்றெடுத்தார். இவங்க ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேர் தான் வெள்ளச்சி நாச்சியார். அடுத்து 1772 ஆர்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர், அந்த பான்ஜோருங்கிறத நல்லா குறித்து வச்சுக்கோங்க, அவரோட தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவில் அரண்மனை தாக்கினர். 1772 தான் இந்த காளையர் கோவில் தாக்குதல் நடந்திருக்கும். யாருன்னா கர்னல் பான்ஜோருங்கிறவரோட தலைமையில். அதில் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டுருவார். தனது மகளோடு தப்பி சென்றுவாங்க வேலுநாச்சியார் 1772. 8 வருஷம் யாரோட கட்டுப்பாட்டில் போய் அவங்க வந்து ஒரு அடைக்கலமாக இருந்தாங்கன்னா கோபால நாயக்கர் பாதுகாப்பில் போய் திண்டுக்கல்லில் போய் இருப்பாங்க. திண்டுக்கல்லில் இருக்க விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. எல்லாமே முக்கியமானது. கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் இருந்தாங்க. அது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் தான் அவர் இருக்கார். அதில் எந்த பிளேஸ்னால் விருப்பாட்சிங்கிறது நல்லா தெரியணும். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டார். கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் இருக்காங்க, ஹைதர் அலி கூட ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிறாங்க. வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு வந்து எல்லாமே அமைச்சர். அவர் எழுதுகிறார் கடிதம், ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். யார் சொல்கிறா? தாண்டவராயர் வந்து ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. வேலுநாச்சியார் உருது மொழி தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பினாக்குகளை கடிதத்தில் விவரித்தார். உருது மொழி தான் இங்கே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணுது. என்னென்னா வேலுநாச்சியாருக்கு உருது மொழி நல்லா தெரியும். அதை படிக்கிற ஹைதர் அலிக்கும் உருது மொழி தான் அவரோட தாய்மொழி. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு ரொம்ப அவங்களோட மொழி பற்றுனாலேயே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது முக்கியமானது இருக்கும். அதான் உருது மொழி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து விருப்பாட்சியான பாளையக்காரன கோபால் நாயக்கர் வந்து யாரோடலாம் கூட்டணி வச்சுருந்தாருன்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானம்பட்டியின் பூஜை நாயக்கர், இவங்க கூடலாம் ஒரு கூட்டணியில் இருந்தாருங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு அணையிட்டார். இவங்க எழுதி கொடுத்தாங்களா, தாண்டவராயர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரா, எங்களுக்கு இந்த மாதிரி படைப்பிரிவை அனுப்புங்க அப்படின்னு. அது யார்கிட்ட வந்து ஹைதர் அலி சொல்கிறாராம்? சையதுன்னு ஒருத்தர் இருக்கார், திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் இருக்கார், அவர் பேர் சையது. அவர்கிட்ட தான் சொல்கிறாராம் இராணுவ உதவிகளை நீங்களே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹைதர் அலி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு. உடனே கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றாங்க. யார்? வேலுநாச்சியார் கைப்பற்றாங்க 1780. மருது சகோதரர்களின் உதவினால் அவர் அரசியாக முடிச்சொட்டி கொண்டார். அது ரொம்ப முக்கியம். இந்திய நாட்டில் பிரிட்டிஷின் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு என்ற பெருமை அவருக்கே உரித்தானது. இந்திய நாட்டிலே ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண் அரசு யாருனாலே நம்மளுக்கு வேலுநாச்சியார் தான். வேலுநாச்சியாரில் ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்க்குறோம். என்னென்னா வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். குயிலியோட அப்பா அந்த படைப்பிரிவோட பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா உடையாள். அது தலைமையேற்றது குயிலி. ஓகேவா? உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பேராகும். ஒரு வாட்டி என்ன செய்வாங்கன்னா உடையாளுங்கிற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள்லாம் கைப்பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா நீ எல்லா உண்மையும் சொல்லு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல மறுத்தனால அவங்கள கொன்றுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நடுக்கல்லும் நட்டிருப்பாங்க. ஆனாலும் அதனால அந்த உடையாளுங்கிற பேரை தூக்கி இவங்களோட படைப்பிரிவுக்கு வச்சுருப்பாங்க. இதை தலைமையேற்று நடத்தினது குயிலி தான். இந்த குயிலியுமே தனக்கு தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அவங்க வந்து இறந்துருவாங்க. ஏன்னா ஆயுத கடங்கு கொளுத்தணும்பாங்க. அதுக்கு காரணம் எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்களே தீய வச்சு அந்த ஆயுத கடங்களை குதிச்சிருவாங்க. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவங்க அப்படி போய் வேலுநாச்சியாருக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். தனது தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காராக தனது 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். இது ரொம்ப முக்கியம். அவர் எப்போ பாளையக்காரா பொறுப்பேற்றாங்கன்னா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்
1790 to 99 அவரோட ஆட்சி காலம். இப்போ அவர் பிறந்தது எப்போனா 1760, அதுலேருந்து 30 கூட்டினா 90. அப்போ அவர் பிறந்தது 1760, 1790 முடிச்சு ஊட்டிக்கிறார். அது வந்து 30வது அகவையில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்பவர் இவரை பெரும் அமைதி விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் ரொம்ப அமைதியான மனுஷன் அப்படின்னு யார் சொன்னா? ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சனும் இவர் வந்து அப்படி சொல்கிறாங்க. அடுத்து, அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்தது. ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானிப்பதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே. ஏன்னா வரி வசூலிக்கிறது யாரோட கட்டுப்பாட்டில் இருந்து? பாளையக்காரர்கள் கட்டுப்பாட்டில். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க கிழக்கிந்திய கம்பெனியோட கையில் கொடுத்துட்றாங்க. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய கோவத்தை ஆரம்பித்து இங்கே இருந்தால் சண்டை உருவாகுது. ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் என்ன? ஜாக்சனோட எப்படி மோதல் ஏற்பட்டுச்சுன்னா 1798ஆம் ஆண்டு வாக்கில் 3310 பக்கோடாக்கள் இருந்தது நிலுவையில். யார்? கட்டபொம்மன் கட்ட வேண்டிய பக்கோடா எவ்வளோ இருந்துச்சு? 3310 பக்கோடாக்கள் இருந்தது. அவங்க இதில் மதிப்பு நாணயத்தோட மதிப்பை பக்கோடான்னு சொல்லுவாங்க. அதான் 1798 வாக்கில் அவருக்கு எவ்வளோ பக்கோடா நிலுவையில் இருந்துச்சா? 3310 பக்கோடா நிலுவையில் இருந்துச்சு. உடனே இதை வசூலிப்பதற்காக கர்வமுள்ள ஜாக்சன் என்ன செய்கிறார்? இராணுவத்தை அனுப்ப முனைந்த போது மதராஸ் அரசாங்கம் என்ன சொல்லுது, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை மறுக்கிறாங்க. உடனே 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். எந்த டேட்டில் ஃபஸ்ட்டு அவர் வர சொல்லி பார்க்க வர சொன்னார்? நிலுவையில் இருக்குது. இதை கெட்ட வர சொன்னது என்னைக்குன்னா 1798 ஆகஸ்ட் 18. 98 ஆகஸ்ட் 18. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். போவார், இவரும் ஆளெல்லாம் கூப்பிட்டுட்டு போவார் போய் பார்க்கணுன்னு. ஆனால் ஜாக்சன் என்ன செய்வார்? இவர் அவமதிக்கிற மாதிரி மதிக்காமல் அவரை சந்திக்க மறுத்துருவார். எங்கெங்கன்னா குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் 2 இடங்களையும் போய் சந்திக்க போவார். மறுத்துருவார் இவர். யார்? ஜாக்சன் மறுத்துருவார். இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று அனுமதி அளித்ததின் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார். அப்போ வர சொன்னது ஃபஸ்ட்டு எப்போ? 1798 ஆகஸ்ட் 18. ஆனால் இவங்க முறைப்படி சந்தித்தது என்னைக்கு? 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி தான் சந்திக்கிறாங்க முத. ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 3 மணி நேரம் நிற்கவே வச்சுருக்காங்க நம்ம கட்டபொம்மனை. உடனே ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியருடன் தப்பிச் செல்ல முயன்றார். உடனடியாக ஊமத்துறை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் வந்து உயிரிழந்திருப்பா கொல்லப்பட்டிருப்பாங்கன்னா லெப்டினன்ட் கிளார்க் என்பவர் கொல்லப்பட்டிருப்பார். சிவசுப்பிரமணியர் ஆனால் கைது செஞ்சுருவாங்க. ஏன்னா ஊமத்துறை வந்து கட்டபொம்மனை கூட்டு போயிடுவார், தான் அண்ணனை கூட்டு போயிடுவார். சிவசுப்பிரமணியர் யார்? நம்ம கட்டபொம்மனோட அமைச்சர். அவர் ஆனால் சிக்கிடுவார். சிக்கணுன்னே சிறையில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து இவங்க போயிடுறாங்க. போனே கட்டபொம்மன் நினச்சிவார். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெளிவுபடுத்தினார். அந்த ஆட்சிக்குழுவில் 3 பேர் அங்கம் வகித்திருப்பாங்க. யாருன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். இவங்க 3 பேர் முக்கியம். ப்ரவுனு, ஓரமே, ஜான் காசா மேஜர். இவங்க 3 சேர்ந்த கூட்டமைப்பில் ஒரு மதராஸ் சங்கம் இருக்கும். அதில் போய் இவர் எல்லாமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் எந்த ஒரு தப்பும் செய்யலை, அதனால் கட்டபொம்மன் நிரபராதி, சிவசுப்பிரமணியார் சிறையிலேருந்து விடுவிச்சிருங்க, கலெக்டர் ஜாக்சனை இடைநீக்கம் செஞ்சுருங்க, அவரை வேலைக்கு வேணாம் அப்படின்னு யார் உத்தரவிட்டானா எட்வர்ட் கிளைவுங்கிறவர் உத்தரவிட்டுருவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் உத்தரவிட்டானா எட்வர்ட் கிளைவு. அடுத்து அவர் தான் ஆளுநராக இருந்திருப்பார். அதனால் அவர் தான் இந்த இதிலேருந்து அவரை வெளியே ஏற்றுருங்க அப்படின்னு இருப்பார். குழுவின் முன்பாக 1798 டிசம்பர் 15 அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிவு செய்தது. என்னைக்கு அந்த குழுவில் போய் அவர் பேசினார்னா 1798 டிசம்பர் 15ஆம் தேதி போய் சொல்கிறாரு இவர் நிரபராதின்னு. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் யார் வந்து புதிய ஆட்சியராக வராரு? லூசிங்டன் என்பவர் நியமிக்கப்படுகிறார். லூசிங்டன் தான் யாருக்கு பதிலாக வரார்? ஜாக்சனோட பதவிக்கு மறுபதவியாக எஸ்ஆர் லூசிங்டனை வந்து பதவி வைக்கிறாங்க. கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகைகளை செலுத்தியிருந்தார். மொத்தம் 3310 பக்கோடா இருந்துச்சா? அதில் 1080 பக்கோடா மட்டும் தான் இப்போ இருக்குது. மிச்சம் எல்லாத்தையுமே செலுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கட்டபொம்மன் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. இதற்கிடையே திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையக்காரர்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியர் ஏற்படுத்தினார். தென்னிந்திய கூட்டமைப்புனா யார் ஏற்படுத்தியிருப்பா? நமக்கு நல்லா தெரியும், மருதுபாண்டியர். அந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கைன்னு ஒன்று வெளியிடுறாங்க. அதுக்கு தலைவராக செயல்பட்டதும் மருதுபாண்டியர் தான் செயல்படுறாங்க தலைவராக. மருது சோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முடிந்தார். மருது சோதரர்களையும் கட்டபொம்மன் சந்திக்கிறது யார் தடுத்தானா? லூசிங்டன் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களை பார்க்க விடக்கூடாது, இவங்க ஒரு பெரிய டீமாக சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு நினைக்கிறாங்க.
கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கிய படைநகரை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே கம்பெனி கருது. கட்டபொம்மன் என்ன செய்வார், சிவகிரி மட்டும் தான் நம்ம கூட சேர மாட்டாங்க, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி நம்ம பக்கம் இழுக்கலாம் நினைப்பாரு. ஆனால் இப்படி இழுக்கும் போது அவங்க வரமாட்டேம்பாங்க. அப்போ போது இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு விட்ட சவாலாகவே ஆங்கிலேயர்கள் நினச்சிக்கிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஞ்சாலங்குறிச்சியின் முற்றுகை. பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுறதுக்கு வெல்லஸ்லி திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். அப்போ 1799 யார் நம்மளுக்கு உத்தரவிடுறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகைக்கு வெல்லஸ்லி பிரபு தான். படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தான் தலைமையேற்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் தலைமையேற்றார்னா படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தான் தலைமையேற்றார். திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. பாருங்கள், எல்லாமே வலுவானோன்னே என்ன செய்கிறாங்க, திருவிதாங்கூரும் என்ன செய்யணும் தெரியாமல் பிரிட்டிஷ் படைகளோடு போய் சேர்ந்துக்கிறாங்க. 1799 செப்டம்பர் 1 அன்று அவங்க கட்டபொம்மன் சரணடைய குறைய அவங்கள மேஜர் பானர்மேன் போனார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, செப்டம்பர் 1 1799 என்கிட்ட சரணடையணும் அப்படின்னு மேஜர் பானர்மேன் சொல்கிறாரு. ஆனால் கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மேனின் கோட்டை தாக்கினார். பானர்மேன் செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். என்னைக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு, 1 பார்க்கணுன்னாரு செப்டம்பர் 1. ஆனால் 5 வரை அவர் வரல. உடனே பாஞ்சாலங்குறிச்சியில் போய் அவங்க படைகளெல்லாம் நிப்பாட்டுறாரு மேஜர் பானர்மேன். உடனே அங்கே போய் நின்னோடனே என்ன செய்கிறாருன்னா, ராமலிங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா கட்டபொம்மன்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள். அவர்கிட்ட இருந்து உளவு மூலமாக எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறாரு ரகசியங்கள்லாம். கோட்டையோட வாக்கு எப்படி இருக்குது, எப்படி உள்ளே போகலாம், எதை தகர்த்து உள்ளே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறாரு. கோலார்பட்டிங்கிற இடத்துல வச்சு சிவசுப்பிரமணியாரை கைது செஞ்சிடறாங்க. அவரை பிடிச்சோடனே கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல் வந்துட்டாங்க. இப்போ என்ன, கட்டபொம்மன் எப்படி தூக்கிலிடப்பட்டார்னா, கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார். பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தார். யாராவது இவரை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ரூபா தரேன்ருவாங்க பிரிட்டிஷ்காரங்க. உடனே எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசுகளால் துரோகம் அளிக்கப்பட்ட கட்டபொம்மன் யார் இவருக்கு துரோகம் பண்ணது, எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டையில் தான் ஆஜராகிறாரு, சரண்டர் ஆகிறாரு, என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு இதாக போகிறாரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களே பிடிச்சி கொடுத்துறாங்க. அப்போ எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசுகளால் துரோகம் அளிக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். சிவசுப்பிரமணியர் இருக்கிறதால அவரோட அமைச்சர் அவரையும் தூக்கில் போடுறாங்க. எங்கே வச்சுனா, நாகலாபுரம், அவரோட சொந்த ஊர் நாகலாபுரம் தான் சிவசுப்பிரமணியா இருக்குது, அங்கேயே தூக்கில் போடுறாங்க. அது எந்த தேதினா செப்டம்பர் 13. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்டது சிவசுப்பிரமணியாரை. அடுத்து பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலி கூத்தை பாளையக்காரை முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டும் அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே ஆமாம், ஏன்னா இவருமே எல்லாத்துலேயும் போருக்கு ஒரு ஆயுதமாக தான் இருப்பார், எல்லாரும் கூட எதிர்த்து சண்டை போடுறாரு. அதனால் சொன்ன குற்றங்கள்லாம் ஏற்றுக்கிறாரு. திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்கள் முன்னிலை கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கன்னா கயத்தாரில் உள்ள பழைய கோட்டைக்கு முன்பாக புளிய மரம், இதுவே ஒரு வாட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எங்கன்னு கேட்டாங்கன்னா புளிய மரமா, அது என்ன மரம் கூட கேட்குறாங்க. புளிய மரம் கயத்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே வச்சு தூக்கில் போடுறாங்க. அவ்வளோதான். 1799 அக்டோபர் 16 அவரை தூக்கில் போட்டுருவாங்க. சில இடத்துல 17 சொல்லுவாங்க, சில இடத்துல 16 சொல்லுவாங்க. அது கொடுக்குற டேட்டை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இவரை பற்றி நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே அரங்கேற்றுறாங்க. இப்பயுமே அவர் மக்களிடையே ஒரு நினைவாக தான் இருக்கிறாரு.